2 years before I attend an interview. On that interview, the HR who asked me to tell me about yourself. So I'm telling about myself. I just selected on that round. The second round, the HR who asked me to tell me about the roles and responsibilities. So on the time, Anganga, I just got stuck. Okay. So he just told me the communication on the good. Okay, fine. But now it's stuck. So go and rectify those problems and came back within an week. On the time, I have many kind of negative thoughts on myself. ஐம் நாட் ஒர்க் ஃபார் தட், எனக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது, நாங்களாம் ஒன்றுமே இல்லை போல், இந்த ஜாப்லாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஜஸ்ட் டாக் வித் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஹீ ஜஸ்ட் டோல் மீ தட் டோன்ட் திங்க் லைக் திஸ், நீ வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு, உனக்கு ஏன் ஸ்ட்ரக் ஆகுது அந்த ரீசனை கண்டுபிடி, ஸோ அதை நீ ரெக்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அப்படி நான் வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நான் அதை ரெக்டிஃபை பண்ணும்போது என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி, ஐ மீன் நான் அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகுறதுங்கிறது என்னால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சு அந்த டைமில். அதுக்கப்புறமேட்டு நான் அந்த ப்ராக்டிஸை விட்டுட்டேன். இப்போ எனக்கு வந்து அங்கங்கே ஐ ஜஸ்ட் காட் சம் ஸ்ட்ரக், அந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகும் தான். ஓகேவா? ஸோ அதை பற்றி அந்த டீட்டெயில் ஃபுல்லாக வீடியோவாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன மாதிரியே நீங்களும் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது ஜாபில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகுவீங்க. அதனாலே வந்து உங்களுக்கு மேபி ஜாப் கிடைக்காம போயிருக்கும். அது ரீசன் என்ன, ஸோ இது ஏன் நடக்குது, இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மொத்த சொல்யூஷனாக அந்த வீடியோ நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ டேரெக்டாக வெட்டி பேச்சு பேசாமல் கண்டென்ட் கொடுப்பேன். Fast is not considered as fluency. Most common people think the fast is a good sign of or a good thing of a fluency, but it's not the right one. Even in Tamil language also, I won't rush myself to end the conversation as soon as possible. So if I rush myself, I will blabber all the time. I will say you an example. நான் என் ஃப்ரெண்டு வந்து தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து வேகமாக அந்த கான்வர்சேஷன் நான் வேகமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேகமாக பேசும்போது அந்த எண்ட் ரிசல்ட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஹீ ஜஸ்ட் டெல் மீ தட் யூ ஆர் பிளாபரிங் மேன் அப்படின்னா. ஸோ நான் வந்து ரொம்ப வளர்றேன் அப்படின்னா, அதாவது வேகமாக பேசும்போது த பீப்புள் ஹூ லைக் மை செல்ஃப் விச் இஸ் ஹவு ஐ ஸ்போக் ஸ்லோலி, ஹவு த வே ஆஃப் ஸ்டைல் ஐ எம் யூஸிங். ஸோ இதெல்லாம் தான் மற்றவங்களுக்கு வந்து என்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது நான் என்னை ரஷ் பண்ணிக்கிட்டேன், இல்லை நான் பேசுகிற விஷயத்த வந்து வேகமாக பேசுகிறேன் அப்படிங்கும்போது த பீப்புள் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே அப்படிங்கிறதா இங்கே மேட்ரு. அட் த சேம் டைம் எனக்குமே அது வந்து புரியாது இல்லையா, நான் அடுத்து என்ன பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இஃப் ஐ மேட் அ கான்வர்சேஷன் அ ஸ்லோ மேனா, ஐ ஜஸ்ட் ஹாவ் அ டைம் டு திங்க் இன் இங்கிலீஷ் வாட் ஐ நீட் டு சே அட் த நெக்ஸ்ட் பாயிண்ட். அந்த டைமில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நம்ம ஃபாஸ்ட்டாக எப்போவுமே பேசவே கூடாது, பொறுமையாக பேசும்போது தான் அது மற்றவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல ஐ மேட் மை செல்ஃப் அ ப்ராப்ளம் இன் மை செல்ஃப் அண்ட் ஐ ஜஸ்ட் நீட் டு ரெக்டிஃபை தோஸ் ப்ராப்ளம். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு சே யூ தட் டோன்ட் பி ஃபாஸ்ட். அதாவது வந்து ஹியர் வாட் ஐம் சேயிங் இஸ், நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பேசணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் பொறுமையாக ரிலாக்ஸாக பேசுங்க. நீங்கள் எப்போ வேகமாக பேசணும்னு ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ மற்றவங்களுக்கு அது வந்து அப்படியே வளர்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். நம்பர் 2, பி ரிலாக்ஸ் அண்ட் சிம்பிள். பீப்புள் ஹூ ஹாவ் மோர் டைம் டு லிசன் யூ. ஓகே, ஸோ மேக் இட் சிம்பிள் அண்ட் கீப் இட் சிம்பிள். ஜஸ்ட் திங்க், இஃப் ஐ யூஸ் அ காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ், மெட்டாஃபரிக்கல் வேர்ட்ஸ், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ். தட்ஸ் நாட் ஃபேர், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துலையும் நம்ம வந்து மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி பேசணும். ஓகேவா? அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமாவே இருந்தாலும் கூட அதை நம்ம எப்படி ஈஸியாக அவங்களுக்கு கன்வே பண்ணலாம். அது இன்டர்வியூவில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்க கூட இங்கிலீஷில் நான் கான்வர்சேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனாலும் சரி, இல்லை எனக்கு ஃபாரின் பொண்ணை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சரி. என் ஆசைலாம் இல்லைங்க, சும்மா சொல்கிறேன். எல்லாருக்கூட அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறோம், இல்லை நம்ம இங்கிலீஷில் வந்து பேசுகிறோம் அப்படின்னா we just need to make it everything as simple. ஓகேவா? அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே அண்ட் our language too. So keep it simple, make it simple. That's the mantra here I am going to give you. To be complicated those things, it's definitely gonna be stuck you. Number 3, scared about mistakes. Do you know the reason why you got stuck? Because you just have a fear of mistake or scared about mistakes. So the native speakers also do some mistakes. You just need to know that. Okay, first of all, who recall all that? முதல்ல யோசிச்சு பாருங்கள், நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறத வந்து யார் வந்து ரீகால் பண்ணி இல்லை அப்படின்னு பார்க்க போகிறாங்களா? அது ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ காலேஜ் டைமில் when I am in a second year, I think so. ஸோ அந்த செகண்ட் இயரில் I just need to present a seminar on that time. ஓகே, ஸோ அப்படி நான் செமினார் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிற விட காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி படித்தேன். ஸோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹூ ஜஸ்ட் மேக்கிங் அ ஃபன் ஆஃப் மீ, இட்ஸ் நாட் அ காம்ப்ளிகேட்டட், இட்ஸ் அ
காம்ப்ளிகேட்டட் மேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லார் முன்னாடியுமே வச்சு ஹி ஜஸ்ட் மேக்கிங் அ ஃபன் ஆஃப் மீ. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஓகேவா. பட் அது என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த ஒரு 2 நிமிஷம் என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாருமே அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதை பற்றி போயிட்டே இருந்துட்டாங்க, ஓகேவா. ஸோ நோ ஒன் கேர்ஸ் ஹியர். இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இங்கிலீஷுங்கிறது வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லாம் சூப்பராக பேசுவாங்க. தே ஒன்ட் டூ எனி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் த ரியாலிட்டி விச் இஸ் தே டூ மிஸ்டேக்ஸ், ஓகேவா. பட் ஹவு டு டேக்கிள் இட், ஓகே. மிஸ்டேக்ஸ் ஆஸ் தேர் ஸ்டைல். அதாவது வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்டைலாக அவங்களோட ஒரு ஸ்டைலாக வந்து மாற்றிப்பாங்க, சரியா. ஸோ அதனால் இங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே பயப்படக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கே வா அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், இங்கிட்டு வா அப்படிங்கிறோம். அங்கே போ அப்படிங்கிறத அங்கிட்டு போட அப்படிங்கிறோம். இது எல்லாமே நம்ம வந்து தூய தமிழில் தான் பேசுகிறோமா, நம்ம நேட்டிவ் தமிழில் தான் பேசுகிறோமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு இடத்துலையுமே தமிழுங்கிறது வேரியேஷன் ஆகிட்டே தான் இருக்குது இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இல்லை நேட்டிவ்லேயும் சரி, இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுமே வந்து இந்த மாதிரி அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ அதனால் டோன்ட் worried about mistakes, don't care about mistakes, do mistakes will only help you to improve your English fluency. So just think about it. Don't scare about mistakes, okay. It's all right to commit a mistake, that's not a problem here, okay. Forgive those buddies. உங்களை யாராவது வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்கன்னா அவங்கள மன்னிச்சுட்டு அவங்க கிட்ட கேளுங்க. சரி, ஓகே, நான் தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் கரெக்டாக எனக்கு சொல்லி கொடுங்க, நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சரியா. ஸோ அதனால் அதுக்காக உட்காந்து ஒரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ரெக்கார்ட் அண்ட் லிசன் டு யுவர் செல்ஃப். நம்ம ஃபோன் எடுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க அதில். ஸோ அப்படி நீங்கள் லிசன் பண்ணும்போது தான் மேபி அதில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கிறது உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். நான் இதை எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கேயுமே நான் சொல்கிறேன். மேபி நீங்கள் அங்கங்கே வந்து ஸ்டக் ஆகுது அப்படின்னா அது ஏன் ஸ்டக் ஆகுது அப்படிங்கிற ரீசனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காவது அந்த ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, சரியா. நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு ஸ்டெப்பாவது நம்ம எடுக்கணும் இல்லையா. நம்ம எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டோம் அப்படின்னா அது எப்படி நம்ம ஃப்ளூவன்சி வந்து அப்போ இம்ப்ரூவ் ஆகும், ஓகேவா. நம்ம இப்போ மேண்டேட்ரி ஆகிடுச்சு இல்லை இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணும்போது தான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது உங்கள் கண்ணில் படும். ஸோ அப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது தான் நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆகாது. அட் த சேம் டைம் நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்கிறதையும் யூ ஓன்ட் ஐடென்டிஃபை தோஸ் மிஸ்டேக்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேசுகிறத அப்சர்வ் பண்ணுங்கள். ஒருத்தவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க பேசுகிறத அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி அதை பற்றி மேபி உங்களால் முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நீங்கள் சும்மா பேசி பாருங்கள். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களோட ஃப்ளூவன்சியை கண்டிப்பாக உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் ஸோ நான் இப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். நானுமே இப்போ கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்குமே அங்கே ஸ்ட்ரக் ஆகும் தான், நானுமே அங்கே தப்பு விடுவேன் தான். பட் அதை நான் ரெக்டிஃபை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவில் பாதியாவது என்னால் முடிஞ்ச அளவுக்காவது இங்கிலீஷில் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் பேசுனேன். ஸோ 30 டேஸில் கண்டிப்பாக என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை நான் இம்ப்ரூவ் பண்ணுவேங்கிறத நான் நம்புகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நான் டெய்லியுமே ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்காக மட்டும். ஸோ அதை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜி. I will see you in this video and thank you for watching this video.